ஐசைஸ் போலாய்ஸ் தலைவா, 2வது முறையா இலங்கைக்கு பயணம் போகும் பிரதமர் மோடி இலங்கை அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய புத்த பிக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதமா புத்த மத மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்த போறாராம். இது 2 நாட்டுக்கும் கூடுதல் உறவு அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்களா? பலூன் பலூன் நண்பா, சீனாவோடையும் பாகிஸ்தானோடையும் நெருக்கமா இருக்கிற இலங்கை அதே அளவுக்கு இந்தியாவோடையும் நட்பு பாராட்ட விரும்புறாங்களாம். அதனால தான் சார்க் அமைப்புகள்ல இந்தியாவோட இலங்கை அதிக நெருக்கம் காட்டுறாங்களாம். இன்னொரு பக்கம் தலைவா, பிரதமர் மோடியோட பயணத்துல இலங்கை தமிழர்களுக்கான திட்டங்கள் மட்டும் இல்லாம தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியிலையும் திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குதா? ஆனா ஐநா சபையில போட்ட தீர்மானப்படி சர்வதேச விசாரணை பத்தியோ குடியிருப்புகள்ல ராணுவ வெளியேற்றம் பற்றியோ இந்தியா பேச வாய்ப்பே கிடையாதான். வழக்கம் போல இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பின் போது கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்வாங்க. அதுபோல இப்போ கூடுதலா கொஞ்சம் படகுகளையும் விடுவிப்பாங்களாம். தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமாங்கிறது பிரதமர் இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா. இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில சொல்லிக்கிறாங்க ஐயா.